வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்துல அப்பா அவர்கள் அவர் சொல்லியிருப்பாரு, நாங்க எல்லாருக்குமே அப்பாவா செயல்படுறேன் அப்படின்னு குழந்தைகள் மத்தியில பழகுறப்ப எனக்கு அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இவரோட ஆட்சியில 9 வயசு குழந்தையில இருந்து சிறு குழந்தையில இருந்து பள்ளி படிக்கிற பெண்கள் முதல்ல இருந்து 80 வயசு வயதானவங்க வரையும் பாலியல் கொடுமைகள் அண்மையில ரொம்ப நடக்குது. இப்ப நம்ம ஒரு டேட்டா பார்த்தோம்னா ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்குள்ளேயே போக்சோ வழக்குகள் 10க்கு மேலேயும் பாலியல் வழக்குகள் 20க்கு மேலேயும் பதிவாயிருக்கிறத பார்த்திருக்கோம். எந்த அளவுக்கு உமனுக்கு குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா தமிழகம் இருக்கு? இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைன்னு கூட சொல்லலாம். 10 மாச குழந்தையில இருந்து 80 வயசு கிழவி, பல்லு போன கிழவி வரைக்கும் யாருமே இந்த விஷயத்துல தப்பிக்க முடியல. பெண்களுக்கான பாதுகாப்பு, நான் அப்பா மாதிரி இருக்கேன் அப்படிலாம் சொல்றாரு. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாலியல் தொல்லைகள் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு போகுதுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தான நிலைமை வரைக்கும் போகுது. அந்த மாதிரிதான். ஏன்னா இப்ப நம்ம சொன்ன அந்த வயதான மூதாட்டி ஒருத்தரை 80 வயசு, அதுவும் போதையில் ஒரு இளைஞன் அவங்கள இது பாலியல் பலாத்காரம் செய்ததுல அவர் இறந்தே போனார். அங்க ஈரோடு பக்கத்துல ஒரு ஊர்ல. இது போதை கலாச்சாரத்தை நாம ஏன் எதிர்க்கிறோம்னா அது மனிதர்களை மிருகமாக்குதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாலியல் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. பல்கலைக்கழகங்கள்ல பாலியல் பிரச்சனையை நம்ம பார்த்தோம். இப்ப என்னன்னா அரசு உதவி பெறும் அரசின் கீழ் இயங்கும் மையத்தில் கூட விடுதிகளில் கூட இந்த பிரச்சனைகள் இருக்கு. அங்க கூட பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமைதான் இருக்கு. இதுதான் உண்மை. நாம என்ன சொல்றோம்னா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்குது, அரசு அரெஸ்ட் பண்ணுதுன்னு. அரசு அரெஸ்ட் பண்ணட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும், தண்டனை வாங்கி கொடுக்கட்டும், அது இரண்டாவது பட்சம். ஆனா முதல்ல நீங்க என்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுக்கிறீர்கள்? பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இங்க இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சேவை இந்த விடுதியில தங்கியிருந்த பெண்களுக்கு நீங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்களா? சரியான பாதுகாப்பை அந்த விடுதிக்கு கொடுத்திருக்கிறீங்களா? எப்பெல்லாம் நீங்க அடிக்கடி போயிட்டு நீங்க அதை யாராவது ஒரு சூப்பர்வைசரோ இல்ல யாராவது போயிட்டு அதை கண்காணிச்சிருக்கிறீங்களா? அரசு அதை கண்காணிச்சு இப்ப எல்லா விடுதியிலும் இந்த பழக்கம் இருக்கு இல்லையா? வார்டன் இருப்பாரு, வாட்ச்மேன் இருப்பாங்க, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அதற்கென்று ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விடுதியை அடிக்கடி போயிட்டு ஆய்வு செய்வதற்கென்று அரசு தரப்பிலிருந்து யாராவது போகணும். ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதே மாதிரி உளவியல் சம்பந்தப்பட்ட மனநல மருத்துவர்களோ யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் அங்க. ஏன்னா பெண்கள் கிட்ட பேசுறதுக்கோ இல்ல நிறைய, அதுவும் சிறு குழந்தைகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 8வது 7வது படிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க வெளியில கூட பயந்துகிட்டு சொல்லாம இருப்பாங்க, பயப்படுவாங்க. அந்த மாதிரியான பெண்களிடம் அடிக்கடி போயிட்டு நீங்க ஆய்வு செய்யும் போது அவர்களிடம் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு தெரிஞ்சிருக்கிறீங்களா? இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்யணும்னு ஒண்ணு இருக்கு. அது எதுவுமே கிடையாது. இவங்க சொன்ன விடுதி, நான் பெண்களின் விடுதியை மட்டும் சொல்லல, ஆண்களின் விடுதியும் சேர்த்தே தான் சொல்றேன். ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தமே இருக்கு. இவங்க அடுத்து நாங்க எங்க அரசுல எங்க ஆட்சியில உடனே அரெஸ்ட் பண்ணிட்டோம். உடனே அரெஸ்ட் எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்னதான் பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க? மனதளவிலும் விடுதியினால அது ஒரு சர்ச்சையா இருக்கு. அந்த விடுதியில கைது செய்யப்பட்ட அந்த காவலாளிக்கு சப்போர்ட்டிவா இவங்க பேசுறாங்க. ரொம்ப வருஷமா அவர் இருக்கு, இவரா இப்படி அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் அவர்கள் பேசுறாங்க. கீதா ஜீவன் அவர்கள் இந்த பெண்கள் நலத்துறையில தான் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எப்படி சப்போர்ட்டிவா பேச முடியும்? அது 13 வயது பெண். இத குற்றச்சாட்டை சொன்னது 13 வயது பெண். அவர் கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் யார் இதை செஞ்சாங்கன்னு கூட சொல்லல. இப்ப விடுதியோட காவலாளியை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தான் செய்ததாக. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவர் 21 வயசுல இருந்து இங்க காவலாளியாக பணிபுரிகிறார். அவருக்கு அந்த மாதிரி யாருமே இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்லல. அங்க இருக்கிற எல்லாருமே அவருக்கு ஆதரவா தான் பேசுறாங்க. இந்த பெண் இப்ப புதுசா 5 நாள் தான் ஆகுது. அதனால என்ன நடக்குதுன்னே தெரியல, யார நம்புறதுனே தெரியல மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க இவங்க. இது எப்படின்னா நம்மளால ஏத்துக்கவே முடியல. இது இவங்க எப்படி இந்த கமெண்ட பண்றாங்கன்னு. அவர் நிரபராதியாக விடுது, அவர் குற்றவாளி என்பதை கோர்ட் முடிவு பண்ணும். நீங்க அதுக்கு முன்னாடி அவரை நிரபராதின்னு நீங்க சொல்றது சரியில்லை. இப்ப அந்த பெண் இவ்வளவு சப்போர்ட்டிவா அந்த குற்றவாளியோ அவர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட்டா பேசும்போது, அந்த பெண் விடுதலை தங்கி இருக்க பெண் ஒன்னும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு கிடையாது. சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்த பெண்ணா இருப்பா. அவ எப்படி வெளியில உண்மையை சொல்லுவா? சொல்லுங்க.
பயப்பட மாட்டாங்களா? அப்ப அந்த பெண் பொய் சொல்றான்னு நீங்க சொல்றீங்கன்னா, எதுக்காக பொய் சொல்லணும்? 5 நாள் தான் ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்க. பல நாளா இருந்தாலும் பரவால்ல. 5 நாள் தான் ஆகுது. 5 நாள்ல வந்த வந்து ஒரு பெண் வந்து எதற்காக பொய் சொல்லணும்? பல நாளா அங்க இருந்திருந்தா கூட அதே மாதிரி என்னன்னா, பல நாள் இருந்ததுனால ஒருத்தவங்க தவறு செய்ய மாட்டார்கள் என்று அர்த்தம் கிடையாது. பல பெண்களிடம் நல்லா நடந்துகிட்டார்ன்றதுனால, இன்னொரு பெண்ணுகிட்ட வந்து தவறாக நடக்க மாட்டார் என்றும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஒரு அலிகேஷனா இருக்கும்போது, அந்த பெண்ணுக்கு ஆதரவாகத்தான் நீங்க பேசணுமே தவிர, குற்றம் சாட்டுபவருக்கு ஆதரவா பேசக்கூடாது. அது அந்த பெண் வந்து கேட்டாலோ, தெரிந்து கொண்டாலோ, அவளுக்கு இன்னும் இன்னும் வந்து பயம் தான் வருமே தவிர, அவ வந்து வெளியில வந்து உண்மைய சொல்வது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மாரி பாலியல் பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் முன் வந்து அந்த குற்றம் சாட்டுவதோ, இல்ல புகார் கொடுப்பதோ மிக மிக அரிதான ஒரு விஷயம். ரொம்ப கம்மியான பேர் தான் வருவாங்க. 100 100 பாலியல் குற்றங்கள் நடந்ததுன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 50 பேர் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். அதுல 20 பேர் தான் கடைசி வரைக்கும் பயணிப்பார்கள். ஒரு 10 பேருக்கு தான் வந்து உங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அப்படி இருக்கும்போது நீங்க மேலும் மேலும் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுவது என்பது ஒரு அமைச்சருக்கு அழகான விஷயமா என்றதும் தெரியல. அது பொது வெளியில் வந்து பேசுவது. அவர் அப்படி இருந்தார், இவர் அப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபுல் சர்டிபிகேட் கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம்ன்றீங்க. இது என்ன மாதிரியான ஒரு நியாயம்? இப்ப உங்க வீட்ல ஒரு விஷயம் நடந்துறதா இந்த மாதிரி பேசுவீங்களா? அந்த பெண்ணுக்கு ஆதரவாக தானே பேசணும். ஆனா அவங்க பேசுற விதமே பாத்தீங்கன்னா 5 நாள் தான் ஆகிறது. அந்த பெண் வந்து அவளுக்கு என்ன மாதிரியான தெரியல. மத்தவங்க எல்லாம் நல்லபடியா சொல்றாங்க. இப்படி எல்லாம் பேசுறாங்க. இது வந்து எதையும் மூடி ஒரு மறைப்பதற்கான அமைச்சரே ஒரு இப்படி விஷயம். பேசினா யாராவது முன் வருவாங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு? அதத்தான் நானும் சொல்றேன். இவங்களோட விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்துல இருந்து, இது அதற்கு முன்னாடி இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து இதுல வேலூர்ல ஒரு பெண் வந்து குற்றம் சாட்டினா. இந்த தெய்வச்செயல்னு ஒருத்தர பத்தி டிஎம்கே காரர். இவங்க என்ன பண்றாங்க, இந்த இந்த புகார் கொடுக்கும் பெண்களை பற்றிய விஷயங்கள தான் வெளியில விடுறாங்க. பொது வெளியில. அது பொது வெளியில தெரியப்படுத்திடுறாங்க. இல்ல இவர் சொல்லுவாங்க. இல்லாட்டி டிஎம்கேவோட ஐடி விங் இவங்க எல்லாம் வெளியில வந்து அந்த பெண்களை வந்து ஒரு மோசமான நடத்தை உள்ளவர்களாக சித்தரித்து காண்பித்து விட்டு அந்த ஆண்கள் எல்லாம் நல்லவர்கள், ஆண்கள் எல்லாம் வந்து சரியானவங்கன்ற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை வந்து கட்டமைச்சிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் பேசும்போது கூட அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தார். இங்க என்ன ஆகுதுன்னா, புகார் சொல்பவர்களை வந்து அந்த விக்டிமா இருக்கிறாங்க இல்லையா, யார் வந்து பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை வந்து குற்றவாளிகள் போல் இவர்கள் சித்தரிப்பது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன். நீங்க எதுவும் கருத்தே சொல்லாம கூட இருந்துட்டு போங்க. கருத்து சொல்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இவங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதும், குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து நல்லவர்கள் போலவும் நிரபராதிகள் போலவும் சித்தரிப்பதும் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்ல. அது குறிப்பாக பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது அந்த மாதிரி பேசுவது வந்து மிகவும் தவறான ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல. இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன். இந்த பெண் மட்டும் இல்ல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கன்வாடியில ஒரு 4 வயது பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. இவர்கள் நடக்கும் அங்கன்வாடியில. அதற்கு 4 வயது பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி அது வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அது வந்து இதுவா வந்திருக்கு. அதற்கப்புறம் ஒரு பெண் கூட அதுவும் அரசு பள்ளிதான். படிக்கும் ஒரு மாணவிய வந்து கூட படிக்கும் மாணவர்கள் எல்லாரும் கூட படிக்கும் மாணவர்கள் வெளியில இருந்தவர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான உண்மை. இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? இப்ப என்ன பெண் காவலர் வைக்க போறோம் விடுதிகள்ல. அது சொல்யூஷன் கிடையாது. நீங்க பெண் காவலர் வைத்தால் மட்டும் வந்து பெண் காவலர்கள் வந்து காவலர்களே இவர்கள் ஆட்சியில் என்னமெல்லாம் பாடுபட்டாங்கன்னு நமக்கு தெரியும். எப்படி பாலியல் அத்துமீறல்களுக்கு, சீண்டல்களுக்கும் ஆளானார்கள் என்று. பெண்களை வந்து நீங்க உள்ள வைக்கலாம். ஆனா ஒரு விடுதிக்கு பாதுகாப்பா ஒரு ஆணை வெளியில வைக்கும் போது அதற்கான எல்லா பாதுகாப்பு தன்மையும் கொடுத்துதான் நீங்கள் வைக்க வேண்டுமே தவிர பெண் காவலர்களை வைப்பது இந்த பிரச்சனை சால்மா அப்படிங்கிறது டவுட் தான் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல முன்மாதிரியான விஷயமா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி வீடுகள்ல கண்டா சிசிடிவி இருக்கணும், கிடையாது இருக்கணும். அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அடிக்கடி ஆய்வுகள் செய்ய வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு மனநல மருத்துவரோ இல்ல ஒரு ஆலோசனை சொல்லும் ஆலோசகர்கள் யாராவது வந்து அடிக்கடி அவங்களை மீட் பண்ற மாதிரியான வைக்கணும். ஒரு சிஸ்டமேட்டிக்காவும் ஒரு சயின்டிபிக் உங்களை அதனாலே நிறைய பிரச்சனை சால்வ் பண்ண முடியும். அதனால அப்படி இவங்க செய்யறாங்களா என்னன்றது சந்தேகமா இருக்கு. ஏன்னா நிறைய விடுதிகள் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த விடுதிகள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் கழிப்பறைகள் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். அதுவே வந்து பட்டியலின மாணவர்களுக்கான அந்த விடுதிகள் வந்து இன்னும் மோசமா இருக்கு. 100 மாணவர்களுக்கு 2 கழிப்பறைன்ற மாதிரி எல்லாம் கணக்கு வச்சிருக்கிறாங்க இவங்க.
அதற்கப்புறம் அவங்க தங்கி இருக்கிற இடம் எப்படி வந்து வசதியா இருக்கா, அவங்களுக்கு எல்லா வசதியும் அந்த இடத்துல இருக்கா, அவர்கள் சாப்பிடும் உணவு எப்படி இருக்கு. ஒரு சில சில நாட்களுக்கு முன்னாடி பட்டியலின மாணவர்கள் வந்து பயங்கரமா இதுக்காக வந்து சண்டை போட்டாங்க ஒரு விடுதியில. எங்களுக்கு கொடுக்கப்படும் உணவு வந்து தரம் குறைவாக இருக்கிறது, மிகவும் மோசமாக இருக்கிறது என்று. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க விடுதி நடத்தினா பத்தாது, அதுல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு வந்து பெருசா வளர்ந்துருச்சு, அதை இதாச்சு இதாச்சுன்னு. ஆனா ஒரு பட்டியலின மாணவர்களாக இருக்கட்டும், மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், இல்ல வந்து பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் வந்து படிக்கும் இடங்கள்ல வந்து நீங்க கொஞ்சமாவது நல்லபடியா வச்சிருந்தா தானே அவங்க வந்து நிம்மதியாக இருந்து படிக்க முடியும். அப்புறம் நீங்க எப்படி உங்களே வந்து நாங்க ஐரோப்பாவில் இருக்கோம், நாங்க இப்ப இந்தியாவில் இருக்கும் மாநிலங்களோட எங்களை வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. நாங்க வந்து ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான் இதோட தான் நம்ம மாநிலம் போட்டியிட போகுதுன்னு கூச்சமே இல்லாம சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னு கூட தெரியல. நீங்க வச்சிருக்கும் விடுதிகளை வந்து ஒரு தடவை ஒரு அமைச்சராவது, கீதா ஜீவனுக்கு நான் கேட்கறது அதுதான். நீங்கள் இந்த பட்டியலின பெண்கள் தங்கும் விடுதிகளாக இருக்கட்டும், இல்ல பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள வகுப்புகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கியிருக்கும் விடுதிகளை ஒரு தடவையாவது நீங்க போய் பார்த்திருப்பீங்களா? பிரச்சனைன்னு வந்து உட்காருங்க. எத்தனை தடவை நீங்க ஆய்வு செஞ்சிருக்கீங்க? எத்தனை தடவை இதெல்லாம் போய் பார்த்திருக்கீங்க தமிழகத்தில் இருக்கும்? அவர்களுக்கு எப்படிப்பட்ட வசதிகள்? ஒரு சிசிடிவி கேமரா கூட இப்பதான் நீங்க வைக்க போறேன்னு சொல்றீங்க. அப்ப அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தானே இது வரைக்கும் இருந்திருக்கீங்க. பிரச்சனை வந்தா மட்டும் தான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. முன்னேற்பாடுகாக நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க போறது இல்லை. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா வந்து கல்லூரி என்னது பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், அந்த மாதிரி விடுதிகள் இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு செக்யூர் பண்ணி வச்சிருக்கணும், எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நீங்க எதுவுமே செய்யறது கிடையாது. ஆனா சொல்றது மட்டும் வந்து நாங்க ஐரோப்பாவோட தான் எங்களை கம்பேர் பண்ணிக்கணும்ட்டு அமைச்சர்கள் எல்லாம் பேசுவாங்க. இதுதான் வந்து உங்களோட மாடல் அரசு போல இருக்கு. முதல்ல வந்து உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க வந்து ஒழுங்கா வந்து பாதுகாப்பை கொடுத்துட்டு அப்புறம் நீங்க மத்ததை பத்தி பேசலாம். வெறும் பொருளாதாரம் மட்டும் 9.6 நாங்க வந்து முன்னேறின மாநிலம் பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை. அடிப்படை வசதிகள், அடிப்படை தேவைகள், அடிப்படை பாதுகாப்பு இதெல்லாத்தையும் நீங்க செய்து கொடுத்து விட்டு அதற்கப்புறம் நீங்க வந்து உங்களை பெருசா பேசிக்கலாம். ஆனா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் துதிபாடிகளும் தங்களை தாங்களே புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பவர்களும் தான் நீங்க அதிகமாக இருக்கிறார்களே தவிர சாதாரண மக்களுக்கோ, மக்களுக்கோ, பெண்களுக்கோ எந்த பாதுகாப்பும் இல்லை. இது ஒண்ணு. பெண்களோட பாதுகாப்பு சொன்னீங்க. முதியோர்கள் இன்னைக்கு வரைக்கும் அடிச்சு ஈரோடு சைடு அந்த மேற்கு மாவட்டங்கள்ல 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முதிய பெண்மணியை வந்து அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்க அந்த 2 பேரு செத்தாங்க இல்லையா தம்பதியர், அப்பயே சொன்னீங்க நாங்க பாதுகாப்பை இருக்கிறோம், அதை பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கிறோம். அரெஸ்ட் பண்ணதை வேற தப்பா ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆள் அரெஸ்ட் பண்ணது அவரு தான் அந்த குற்றத்தை செஞ்சாருன்னு அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து எல்லாம் நிறைய சீஸ் பண்ணிருக்கிறீங்க. தவறான அதாவது குற்றவாளிகளை கூட உண்மையான குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாம பொய்யானவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி வச்சா இப்ப என்ன ஆகுது? அடுத்தடுத்து கொலைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த முதிய தம்பதிகள் அப்போ ஒரு ஆள் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முதிய தம்பதிகள் இறந்தப்ப அப்போ ஒண்ணு அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அடுத்து செஞ்சவன் நான் முதல்ல செஞ்ச குற்றமும் நான் தான் செஞ்சிடுறாங்க. இப்ப 2 போய் இன்னொரு முதிய பெண்மணி ஒருத்தைய வந்து கொலை பண்ணிருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாடி. இப்ப அதுல போய் நீங்க யாரை அரெஸ்ட் பண்ணுவீங்க? அப்ப குற்றவாளிகளே வந்து நீங்க சரியாக கைது செய்யவில்லை என்பது இதுல உறுதியா தெரியுது இல்லையா? அப்போ எல்லாமே பேட்டர்னா இருக்குது. ஒரே மாதிரியான கொலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்திருந்தால் இந்த குற்றங்கள் தொடராது இல்லையா? அங்கேயும் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து தமிழக காவல்துறை கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது. நம்மளுடைய முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்பட்டதாக கூட தெரியவில்லை. நம்ம கோயம்புத்தூர்ல போயிட்டு டான்ஸ் ஆடுறாரு, அங்க ஆடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி அவர்கள் வந்து வேற ஊர்ல போய் அவங்க அப்பாவுக்கு போட்டி அவரு கொஞ்சம் ஒரு டான்ஸ் போட்டி அங்க வைக்கிறாரு. நடனமாடி நம்ம தமிழகத்தை வந்து ஒரு நாடக மேடை மாதிரி ஆக்கிட்டு பூரா வந்து நடிகர்களாக சேர்ந்து இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணும் இங்க வந்து நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியலங்க. இன்னொன்னு இதே கீதா ஜீவன் அவர்கள்ட்ட வந்து இந்த பாலியல் வழக்கும் சரி போக்சோ வழக்கும் வந்து தமிழகத்தை அதிகமாயிட்டே இருக்கே, என்ன காரணம் கேட்டதுக்கு 13 வயசுலயே வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி இதற்கு தமிழக பாஜக எம்எல்ஏவா இருந்த வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பிற்போக்குத்தனமான பதில் இல்லையா அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. 13 வயசுலயே காதலிக்க ஆரம்பிச்சுட்டா பிரச்சனைகள் போக்சோ வழக்குகள் வருமா? நீங்க சொல்ற 13 வயசுலயே காதலிக்கட்டும், அப்ப போக்சோ வழக்கு மட்டும் அங்க அது வந்து பாலியல் வன்கொடுமைக்கு தான் போய் சேரணுமா? என்ன பேச்சு பேசுறாங்க இவங்க?
இதெல்லாம் திமுக. அதாவது முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள். எல்லா பெண்கள் அப்ப அந்த 80 வயசு பெண்மணி என்ன பண்ணாங்களா? அவங்களுக்கும் வந்து காதல் தான் வந்ததா? என்ன பேச்சு பேசுறாங்க? இல்ல 4 வயது குழந்தை வந்து நான் சொன்ன மாதிரி அங்கன்வாடியில வந்து இது பாலியல் அத்துமீறலுக்கு ஆளாயிருக்காளே! அவ என்ன பண்ணா? நீங்க என்ன பேச வரீங்கன்றதுல பாலியல் வன்கொடுமை முதல் காரணம் இந்த மாதிரியான அதாவது திராவிட சித்தாந்தம் கொள்கைன்றது ஒரு காரணம். ஏன்னா எது செஞ்சாலும் தப்பில்ல, எப்படி வாழ்ந்தாலும் தப்பில்லைன்ற ஒரு கொள்கையையும் ஒரு வழிமுறையை நீங்க கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிச்சது பெரிய தவறு. அது அவங்க எப்படியெல்லாம் திணிக்கிறாங்கன்னா அவர்கள் பேச்சிலும் சினிமாவிலும் அவங்களோட டிவில இதுல எல்லாம் சொல்லி சொல்லி இன்றைக்கு குழந்தைகளுக்கு வந்து தவறு எது நல்லது எதுன்றே தெரியாத வகையில வளர்ந்துட்டாங்க. அது ஒன்று. இரண்டாவது போதை கலாச்சாரம். கஞ்சா, போதை மருந்து, போதை மாத்திரைகள், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டாஸ்மாக். இது முழுக்க முழுக்க அவர்களை வந்து ஆண்களின் மூளைகளை மழுங்கடித்திருக்கிறது. நிறைய பேர் வந்து மிருகங்களாக மாறிவிட்டார்கள் என்பது இன்னொன்று. மூணாவது விஷயம் நீங்க சொன்ன மாதிரி வந்து 13 வயசுல நம்மளுடைய என்னது சொல்றது டிவி மீடியா இது எல்லாமே. ஆனா பாத்தீங்கன்னா அதுவும் உங்க கையில தான் இருக்கு. டிவி மீடியாவும் இவங்க கையில தான் இருக்கு. எல்லாமே இவங்க கையில தான் இருக்குது. எதுவுமே நம்ம கையில இல்ல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பெண்களை வந்து குடும்பத்தினர் வந்து எவ்வளவுதான் பாதுகாக்க முடியும்? அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் நீங்க என்ன ஆகுது? விடுதியில கொண்டு போய் விட்டா அங்கேயும் பிரச்சனை. இல்ல பல்கலைக்கழகங்கள்ல கொண்டு போய் விட்டா அங்க பிரச்சனை. பள்ளிக்கூடங்களுக்கு போனால் அங்க பிரச்சனை. எங்கதான் இவங்களை கொண்டு போய் விடணும்? எப்படித்தான் இவங்களுக்கு வந்து நம்ம கத்துக் கொடுக்கிறது? அப்ப நாம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய திராவிட சித்தாந்தப்படி பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் சொன்னாரு திருமணம் கடந்த உறவுன்னு சொல்றாரு. எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவர்கள் திராவிட கட்சியை சேர்ந்த பெண்களே பேசுறாங்க. ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து சனாதன சித்தாந்தத்தை கொண்டு வந்து திணிக்காதீங்கன்றாங்க. நாம வந்து ஏதாவது சொன்னா சங்கி பிற்போக்குத்தனம் சொல்றாங்க. கட்டுப்பாடுகளுடன் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் சொன்னால் அதை சங்கி என்றும் பிற்போக்குத்தனமும் என்று கூறும் இவர்கள் இன்றைக்கு நமக்கு வந்து என்னன்னா 13 வயசுலயே அவங்க காதலிக்கிறாங்கன்ற அதை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் வழியாகவும் உங்களுடைய படங்கள் வழியாகவும் உங்களுடைய மீடியா வழியாகவும் நீங்க தானே சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்படி ஒரு சமுதாய சீர்கேட்டை உருவாக்கி விட்ட இவர்கள் தான் இதில் குற்றவாளிகளாக இருக்க முடியுமே தவிர அந்த குழந்தைகள் அல்ல. 13 வயசுல லவ் பண்றாங்க அப்படி இப்படின்னு இவங்க சொல்றதெல்லாம் வந்து மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தா. எங்கேயோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கும். மொத்த பெண்களுமா பண்ணி அப்ப இன்னைக்கு வந்து பாலியல் அத்துமீறலான பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி இது எப்படின்னா பெண்களை பற்றியும் பெண் குழந்தைகளை பற்றியும் ஒரு தவறான கருத்தையும் தவறான ஒரு பேச்சையும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி மாதிரிதான் தெரியுது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். அவர்கள் மேல் இருக்கும் தவறை மறைப்பதற்காக இன்னைக்கு பெண்கள் மேல் வந்து அதை தூக்கி போடுறாங்க. என்னது ஓசி பஸ்ன்னு சொன்னவங்க இவங்கதான். போன் வந்துருச்சா இனிமே நீங்க பிடிச்சவங்க கிட்ட பேசலாம், சினிமாவுக்கு போலாம். யாரு நம்ம மூத்த அமைச்சர் ஒருத்தர் பேசினாரு அப்படின்னு பெண்களுக்கு ஐடியா கொடுத்துறாரு ஒருத்தர். இப்படி கொடுக்குற ஐடியாலாம் நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் எல்லாம் பேசுறீங்க. யாரு உங்களை ஃப்ரீ பஸ்ஸை விட சொன்னா அப்ப ஃப்ரீ பஸ்ல ஏறி ஏறி போறாங்க எல்லாரும்ன்றீங்க. அப்புறம் 1000 ரூபாய் காசுல கொடுக்குறோம். 1000 ரூபாய் கொடுத்தா இனிமே வந்து அதுல எது வேணாலும் பண்ணலாம், மேக்கப் பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம், வெளில போலாம், பேசலாம், ரீசார்ஜ் பண்ணலாம்னு நீங்க தான் சொல்றீங்க. எல்லாமே நீங்க சொல்வதுதான். அப்ப குழந்தைகளும் பெண்களும் கட்டுப்பாடுடன் ஒரு ஒரு நேரான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்காத நீங்கள் வந்து இன்றைக்கு பெண்கள் மேல் குற்றச்சாட்டுவது மிகவும் கேவலமான ஒரு செயலாகத்தான் பார்க்கிறேன். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல தீர்ப்பு வந்துமே இன்று வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணாமலை அவர்கள் வந்து ஞானசேகரன் இதுல செல்போன்ல வீடியோ இருக்கு, அதை எஸ்ஐடி வந்து விசாரிக்கல, ஏன்னா அவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. என்ன வந்து கேட்டாங்கன்னா நான் ஆஜராகி அதுக்கான விளக்கத்தை தர ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பெரிய பூகம்பத்தை வந்து கிளப்பியிருக்காரு. இது நான் படிச்சேன், அதை பார்த்தேன். அவரு முதல்ல ஆரம்பத்தில இருந்தே அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். இப்ப திரு நடராஜன் என்ற முன்னாள் அங்க வேலை பார்த்த ஒரு செக்யூரிட்டி ஆபீசரை பத்தி பேசியிருக்கிறார். அவர் இப்ப அங்க வேலை பார்க்கல. அவர் என்ன சொல்றாருன்னா 23ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த குற்றவாளியின் கைபேசியில இருந்து செல்போன்ல இருந்து அவருக்கு வந்து பல கால்கள் போயிருக்கு, டு அண்ட் ஃப்ரோ. அவரும் பேசியிருக்காரு, இவரும் பேசியிருக்கிறாரு. எதுக்கு பேசுறாங்க, ஏன் பேசணும்? அப்ப அங்க இருந்த தடயங்களை மறைப்பதற்கும் எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு தானே இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவர் கேட்பதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்ப அவர் பொதுவெளியில சொன்ன உடனே வக்கீல் என்ன சொல்றாங்க, இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்னென்னமோ பேசுறாங்க. ஆனால் இன்று வரை அவர் சொல்லிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதிலை
அரசும் கொடுக்கவில்லை, காவல்துறையும் கொடுக்கவில்லை. நீங்க காவல்துறை வந்து இவர் பொய்யா சொல்றாருன்னே வச்சுக்கோ, ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன் நீங்க வந்து அவர் மேல வழக்கு தொடுக்கல? ஏன் அவருக்கு மேல வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல? சாதாரணமா நம்ம இப்ப யூடியூப்ல பேசினாலே புடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சிடுறீங்க. ஆனா அவர் பேசுறதற்கு நீங்க எந்த மறுப்பும் தெரிவிக்காம எப்படி இருப்பீங்க? சரி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டிருக்கீங்களே, ஏன் அவங்க ஒரு வார்த்தை ஒரு தடவை கூட வந்து அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு என்ன அது பிரச்சனை, என்னன்னு எங்கிட்ட கொடுங்கன்னு வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர்கள் விசாரணையில் வந்து விசாரிக்கும் போது அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே வந்து சாட்சியங்களையும் தடயங்களையும் சேகரிப்பதில் வந்து எஸ்ஐடி கோட்டை விட்டிருக்கு என்பதுதான் உண்மை. அவங்க கொண்டு போய் அவங்களோட நோக்கம் என்னவாக இருந்ததுனால் ஞானசேகரனோட கேஸை முடிச்சு இதோட பினிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவரை தவிர வேற யாருமே குற்றவாளிகள் இல்லை என்றார். ஆனால் பொது வலைத்தளங்கள்லயும் சரி மற்ற இடங்கள்லயும் நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் எதுவுமே கிடையாது. இல்லைன்னு சொல்லவும் மாட்டேன்றாங்க. அதோட வழக்க முடிச்சுட்டாங்க அவங்க. அவரோட முடிச்சுட்டாங்க. ஆனா அவர் கூட போட்டோ எடுத்ததுல இருந்து அவர் பல பேருக்கு கூப்பிட்டிருக்காங்க. அவர் எப்படி உள்ள வந்தார் அந்த கேள்விக்கே பதில் இல்ல. எப்படி சும்மா சும்மா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து வரணும்னா அதற்கான ஒரு பொறுப்புன்றது இருக்கு இல்லையா? அவருடைய மனைவி 2வது 3வது மனைவி அங்க வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு இதுல என்ன கனெக்ஷன் இருந்தது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள். இந்த நடராஜன் அந்த அந்த போன்ல இருந்து யாருக்கெல்லாம் கால் போச்சு, யார் அந்த சாருன்னு கேட்டதுக்கு பதிலே கிடையாது. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஞானசேகரனுக்கு அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுத்தாச்சு. ஆனா அவர் அங்கேயே தண்டனையோட இருப்பாரான்றது டவுட் தான். அவர் எப்ப வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். அது வந்து கீழ்கோர்ட்லயும் ஆகலாம், இல்ல ஹைகோர்ட்ல ஆகலாம், இல்ல எங்கேயாவது போயிட்டு அவர் ரிலீஸ் ஆயிட்டு வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கே. நீங்க அப்படி அந்த மாதிரி எல்லா லூப் ஹோலையும் வச்சு அவரை கொண்டு போய் அரெஸ்ட் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம்னு இவங்க சொல்றதை பார்க்கும்போது நமக்கே வேடிக்கையாக இருக்கிறது. ஒருத்தர் மட்டும் தான் சம்பந்தப்பட்டார், அவர் தான் போய் அந்த மாதிரி நடந்துகிட்டார்னு சொல்றது வந்து நம்பும்படியாகவே இல்லை. இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அப்ப அவர் அந்த பெண் துணிச்சலாக வந்து கொடுத்த அந்த எஃப்ஐஆர்லயே மென்ஷன் ஆயிருக்கே. அப்ப நீங்க அதை கூட வந்து வெளியில விட்டீங்களே, அந்த எஃப்ஐஆர்லயே போட்டிருக்கீங்க. ஆனா அதற்கான பதிலே இல்லை, நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்றீங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல எந்த தவறும் இல்லை இருக்கு. அவரை கூப்பிட்டு விசாரிங்க. அப்ப நீங்க தவறாக எங்கள் அரசு மேல் வந்து குற்றம் சுமத்துகிறீர்கள் அப்படின்னு அவர் மேல ஒரு மான நஷ்ட வழக்கு போட வேண்டியது தானே. யாருமே போடல, எல்லாம் அமைதியா வாய மூடிட்டு இருக்காங்க. ஏன் அவர் இவர மா சுப்பிரமணியம் தான் வந்து அவர் குற்றம் சாட்டுகிறார் அதுல. ஆனா அவர் மா சுப்பிரமணியம் நான் அதுல இல்ல, அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுருக்காரு. அவரை சும்மா எதேச்சியா ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தப்ப போட்டோ எடுத்தாரு. ஆனா அவர் உட்கார்ந்து இருக்கதும் பேசுறதும் சிரிக்கிறதையும் பார்த்தா அந்த மாதிரி சூழ்நிலையே தெரியல. ஏன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா எஸ்ஐடி? ஏன் விசாரிக்கல? இந்த வழக்குல விசாரிச்சிருக்கணும் இல்லையா? அவர் மேல் வந்து இப்படி ஒரு அலிகேஷன் வரும்போது அந்த மாதிரி எதுவும் செய்யலையே. ஏகப்பட்ட கேள்விகளுடன் இந்த வழக்கை வந்து அவசரமாக இதுவரைக்கும் இந்த மாதிரி முடிச்சதே கிடையாது. 7 மாசம் அவங்க முடிச்சிட்டோம்னு பெருமையா பேசுறாங்க. இவ்வளவு அவசரமாக இந்த வழக்கை முடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியுமாக இருக்கிறது. நீங்க பொறுமையா விசாரிச்சுதான் இன்னும் ஏகப்பட்ட சாட்சியங்களை விசாரிச்சிருக்கலாம். ஆனா எதுவுமே அவங்க விசாரிக்கவில்லை. அதுதான் உண்மை. அண்ணாமலை சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இதை பற்றி பேசினாலே நாங்க வழக்கு போடுவோன்ற மாதிரி இப்ப மிரட்டுறாங்க வேற அரசு தரப்பில் இருந்து. நிச்சயமா இத்தனை கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துல வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. நன்றி.